அதிர்ஷ்டம் நியூஸிற்கு வரவேற்கிறோம். செங்கோட்டையன் மீண்டும் அதிமுகவில் வேலுமணி கூறிய பரபரப்பு தகவல். வேலுமணி அவர்கள் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு விஜய் அவர்களுடைய படத்தை நிறைய தடவை பிரச்சனையாகும் போது நான் உதவி பண்ணிருக்கேன். விஜய் என்னுடைய நண்பர். ஆனா விஜய் கட்சிக்கு போன இங்கிருந்து போன தலைவர்கள் உடனே அங்கிருந்து திருப்பி வரணும்னு என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, விஜய் கட்சியில மரியாதை இல்லை அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறார். நாம விசாரிச்ச வரைக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இப்ப செங்கோட்டையனுக்கு இல்லையாம். ஏன்னா இப்பதான் போய் ஒரு கட்சியில இருக்கிறாரு. இந்த கட்சிக்கு மறுபடியும் அதிமுகவுக்கு திரும்பி வந்தா எடப்பாடி பழனிசாமி அவரை என்ன பண்ணுவாருங்கிறது செங்கோட்டையனுக்கு தெரியும். இன்னைக்கு வேலுமணி பேசினது வேற யாரையோ மனசுல வச்சு கூட இருக்கலாம். ஆனா செங்கோட்டையன் தான் வருவாரு அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல பெரிய அளவுக்கு செய்தி போட்டுட்டு இருக்கும்போது நாம விசாரிச்சதுல அது உண்மை இல்லை. இன்னொரு பக்கம் இன்னைக்கு வந்து வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்கு ஒரு சிக்கல். ஏன்னா விஜய் வேகமாக வளர்ந்துட்டே இருக்கிறாரு. குறிப்பா பார்த்தீங்கன்னா அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளி விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. 72 நாள் விஜய் என்ன செய்தார் அப்படின்னு பழனிசாமி அவர்கள் கேட்டதை வெகுஜன மக்கள் ரசிக்கல. இவர்தான் முதல்ல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாரு. கூட்டணிக்கு விஜய் வரமாட்டாருன்னு தெரிஞ்ச உடனே விஜய திட்ட ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு தான் மக்கள் பேசுறாங்க. இன்னொன்னு, கொங்கு மண்டலத்துல திமுக, அதிமுக இப்படி போட்டி இருந்தது. இன்னைக்கு டிவிகே தமிழக வெற்றி கழகம் வந்ததுனால யார் ஜெயிப்பா யார் தோப்பான்னு சொல்ல முடியல. இதுதான் வேலுமணியோட பேச்சுக்கு காரணம். இன்னும் நிறைய பேர் போயிட்டாங்க, எல்லாரும் வருவாங்கன்னா செங்கோட்டையன் போனாரு, அவர் வருவாரா? முன்னாள் அதிமுக ஆதிதிராவிடர் துறை அமைச்சர் சுப்பிரமணியன் போனாரு, அவர் வருவாரா? வாசுதேவநல்லூர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மனோகர் போனாரு, அவர் வருவாரா? இல்ல ஜே.சி.டி. பிரபாகர் வருவாரா? ஏன்னா நிறைய பேர் போயிருக்காங்க. இவர் யார சொல்றாருன்னு தெரியல. இன்னொரு பக்கம் டிவிகேல வேலுமணி. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அவர் கட்சியில இருந்தே அதிமுகவிலிருந்தே முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் எங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு புரியல. தொடர்ந்து நம்ம சொல்ற மாதிரி இன்னைக்கு விஜய் அனைவரின் தூக்கத்தையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்.